செகண்ட் காம்ப்ளெக்ஸ் இதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். இப்போ சிஎல்லாம் இப்போ பொட்டாசியம் குளோரைடு அலுமினியம் குளோரைடு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இதுக்குங்க. இப்போ அலுமினியம் குளோரைடு சொன்னோம்னா ஒரு குளோரினுக்கு -1ங்கிறது நம்மளுக்கு தெரியுமா சார்ஜ். ஸோ 3 குளோரின் இருக்கிறனால இங்கே -3. ஸோ -3னா அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் எவ்வளோ இருக்கணும், +3. ஸோ இது -3 இங்கே +3. இப்போ கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸில் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துடைய சார்ஜையும் லிகானுடைய சார்ஜையும் ஆட் பண்ணால் கிடைக்கிறது சார்ஜ் ஆன் தி காம்ப்ளெக்ஸு. ஸோ அமோனியாக் சார்ஜ் எவ்வளவு 0. அப்போ இது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்போ எக்ஸ் +0 = +3. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +3. அப்போ கோபால்ட்டுக்கு என்ன சார்ஜு +3. அப்போ +3 +0 +3 இந்த ரெண்டு சார்ஜையும் ஆட் பண்ணிங்க இது கிடைக்கணும். இந்த ஃபஸ்ட்டு இந்த காம்ப்ளெக்ஸ் கொடுத்தா இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும். இப்போ சொல்லுங்கள் சென்ட்ரல் மெட்டல் அயான் இது கோபால்ட் 3+. இல்லையா எப்படி எழுதலாம், கோபால்ட் போட்டு ரோமன் லெட்டரில் 3ன்னு போடலாம். லிகாண்ட் என்னது NH3 இல்லைன்னா என்ன எழுதலாம்னா அம்மைன் எழுதலாம். கோஆர்டினேஷன் நம்பர் எவ்வளவு 6. ஆக்சிடேஷன் ஸ்டேட் எவ்வளவு, சென்ட்ரல் மெட்டல் அயானுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3. சார்ஜ் ஆன் த காம்ப்ளெக்ஸ், இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு மேலே என்ன சார்ஜு, அதுவும் +3. அடுத்தது IUPAC நேம் சொல்லணும். IUPAC நேம் சொல்லும்போது ஃபஸ்ட்டு கேட்டயானுடைய நேமு தென் ஆனயானுடைய நேமு. இப்போ அலுமினியம் குளோரைடுக்கு எப்படி சொல்லுவோம், அலுமினியம் குளோரைடுன்னு சொல்லுவோமா, அதே மாதிரி இதுக்கு சொல்லணும். நம்ம ஃபஸ்ட்டு சொல்லிட்டோம் காம்ப்ளெக்ஸ் அயானில் எப்படி நேம் சொல்லணும், ஃபஸ்ட்டு லிகானுடைய நேமு அண்ட் தென் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். லிகானுடைய நேம் சொல்கிறதுக்கு முன்னாடி எத்தனை லிகாண்ட் இருக்குன்னு சொல்லணுமா. ஸோ எவ்வளோ லிகாண்டு 6 லிகாண்டு. ஸோ ஹெக்ஸாம். அமோனியாக்கு என்ன நேம் சொன்னோம், அம்மைன். ஸோ ஹெக்ஸா அம்மைன். CO என்னது கோபால்ட். கோபால்ட்டுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன +3. அப்போ கோபால்ட்டுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை ரோமன் லெட்டரில் இண்டிகேட் பண்ணணும். கோபால்ட் 3. சிஎல்னா என்னது குளோரைடு. இங்கே எப்படி அலுமினியம் குளோரைடு சொன்னோம் அதே மாதிரி இங்கே Cl3 இந்த ட்ரைக்ளோரைடுனால சொல்லக்கூடாது, ஜஸ்ட் குளோரைடு. அப்போ என்ன நேமு ஹெக்ஸா அம்மைன் கோபால்ட் 3 குளோரைடு. அவ்வளோதான்டா இதில். ஸோ ஃபஸ்ட் எடுத்து எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்தாலும் சார்ஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு சென்ட்ரல் மெட்டல் அயான், லிகாண்டு, கோஆர்டினேஷன் நம்பர், ஆக்சிடேஷன் ஸ்டேட், சார்ஜ் ஆன் த காம்ப்ளெக்ஸ், IUPAC நேம். அதுபோக ஜாமெட்ரி கேட்பாங்க. ஜாமெட்ரி 6 வந்துட்டாவே எப்பவுமே ஆக்டாஹெட்ரல் தான், அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. கோஆர்டினேஷன் நம்பர் 6 வந்துட்டாவே ஆக்டாஹெட்ரல் தான். 4 வந்தால் தான் டெட்ராஹெட்ரலாக ஸ்கொயர் பண்ணலாம் டவுட் வரும். அது வந்து வேலன்ஸ் பாண்ட் தியரி அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கணும். அது பின்னாடி பார்க்கலாம்.